வந்து நம்ம மலையில் தீபம் ஏற்றணும், அதுதான். மேலே ஏற்றணும், மேலே ஏற்றுறது தானே போராடுறான் கூடத்திற்காரவங்க. நேற்று கோயிலில் வந்து கேட்டோம், நான் கோயில் கிராம காவல் கேட்டதுக்கு அங்கே ஏற்றிக்கிட்டே இங்கே ஏற்றுவோம்னு சொன்னாங்க. அதை ஏற்ற மறுத்துட்டாங்க, ஏற்றவில்லை. நீங்கள் இது வந்து மலை வந்து இந்து மலைன்ற மாதிரி வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வந்திருக்கு மேலே மலையில் தீவை ஏற்ற சொல்லி. நான் இப்போ வந்து அதை வந்து அரசியலாக்கி கட்சி ரீதியாக இப்போ போட விடாமல் தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு நைட்லேருந்து. 144 தடை உத்தரவு போட்டதுனால மக்கள் யாரும் வெளியில் போக முடியலை. பொம்பளை பிள்ளையே போக முடியலை, ஆம்பளையிலே வேலைக்கு போக முடியலை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலை. தண்ணி வண்டி வந்து டெய்லி வரும், தண்ணி வாங்க முடியலை. குப்பை வண்டியும் வரல. குப்பையெல்லாம் இதில் கிடக்கு, வாழ்வாதாரம் பாதிக்குது. மாற்று வழி கிடையாது. மாற்று வழி கேட்டோம். அது வந்து இப்போ கொஞ்சம் ஓரமாக இடம் விட்டுருக்காங்க போல். அதுக்காண்டி அதுவுமே வெளியில் காலையில் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. வண்டியெல்லாம் வெளியில் போட்டுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நைட்டு 8 மணிக்கு மேலே தான் உள்ள வண்டியெல்லாம் விடுவாங்களாம். ஆமாம், அதெல்லாம் இப்போ பாதிக்க தான் செய்யுது, இடைஞ்சலாக தான் இருக்குது. சந்து மலைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மேலே தீபம் ஏற்றலாம் சொல்லி. இப்போ ஏற்க வந்து ஏற்றலை தீபம். எப்படி பார்க்குறீங்க, எதனால நினைக்கிறீங்க? இது அரசரை உத்தரவு கொடுத்தா ஏற்றுறது தான். எங்களுக்கெல்லாம் மலையில் ஏற்றணுன்னு தான் ஆசை. எத்தனை வருஷமா இருக்கீங்க? எத்தனை வருஷமா அந்த போராட்டம் நடந்துருக்கு? இப்போ ஒரு 5 வருஷமா நடக்குமா? இந்த பிரச்சனை இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடந்துக்கு இருக்கு. ஆனால் இது என்ன நினைக்கிறீங்க? என்ன எப்படி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்துக்களுக்கு வந்து நம்ம மலையில் தீபம் ஏற்றணும், அதுதான். நான் வந்து இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. அதுலேருந்து போராட்டம் நடக்குது. இங்கேயே விளக்கு ஏற்றுவாங்க. அது வந்து இறந்தவங்களுக்கு போடுற இடம், அதில் போடக்கூடாது. இதில் வந்து இப்போ எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அது வாசி எங்களுக்கு விளக்கேற்ற உத்தரவு கொடுக்கணும். நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு மேலே தீபம், ஆனால் தீபம் ஏற்ற விட மாட்டாங்க. ஆமாம், ஏற்ற விட மாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள்? பதட்டமாலாம் இருந்துச்சு. நேற்று போகிறேன் சனமுறை வரமே, தெருக்கில் என்ன நடந்துருமோ எது நடந்துருமோன்ட்டு பயந்துக்கிட்டு கிடந்தான். வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு வேற சொல்லிட்டாங்க. பூரா பதட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். தீபம் எங்கள் மேலே உச்சியில் ஏற்றலாமா? மேலே ஏற்றணும், மேலே ஏற்றுறது தானே போராடுறான் கூடத்திற்காரவங்க. எங்களுக்கு வந்து அதை உத்தரவு கொடுக்கணும் ஏற்றுறதுக்கு. ஆறுபடை வீடில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு தீர்ப்பில் மேலே உச்சியில் வந்து தீப ஏற்றுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த அரசு நடத்தவில்லை. மக்கள் வந்து வெள்ளமாக திரட்டி தீப ஏற்றுறதுக்காக போராடினாங்க இந்துக்கள். இந்த கவர்மெண்ட் எதுவுமே ஒத்துழைக்கலை, கோயில் ஸ்டாஃபுமே எதுவும் ஒத்துழைக்கலை. இப்போ தெருக்குள்ள இருக்கவங்களையும் போக விட வரவிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து மேலே கண்டிப்பான முறையில் ஏற்றி ஆகணும் இந்த 3 நாளுக்குள்ளே. 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்களா, அது எப்படி பார்க்கணும்? அவங்க வந்து கவர்மெண்ட் பார்த்து போட்டிருக்காங்க, ரூல்ஸு வந்து கொடுத்துருக்காங்க தீபத்திரி. இது மக்களை வந்து அடக்கிறக்காண்டி இதை போட்டு தடுக்கிறாங்க. என்னென்ன பாதிப்பு? 144 தடை உத்தரவால் இங்கே இந்த தீப ஏற்றனால பாதிக்குது. மக்கள் ஸ்கூல் போகிறக்காக பாதிக்குது. போகல வர முடியல, விட மாட்டேங்கிறாங்க. காவல்துறை விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மேலோட உத்தரவுன்றாங்க. இப்போ தெருமக்கள் போராடி கொஞ்சம் பாயை திறந்துருக்காங்க. அது என்னான்ட்டு கோயில் நிர்வாகத்தை இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்று கோயிலில் வந்து கேட்டோம், நான் கோயில் கிராம காவல் கேட்டதுக்கு அங்கே ஏற்றிக்கிட்டே இங்கே ஏற்றுவோம்னு சொன்னாங்க. அதை ஏற்ற மறுத்துட்டாங்க, ஏற்றவில்லை. ஏற்றிருந்தால் இந்த கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்துருக்காரு, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது வந்து மோட்ச விளக்கு போகிற இடம். அந்த ஆதி காலத்தில் அங்கே போட்டிருக்காங்க, எத்தனையோ தலைமுறை முன்னாடி போட்டிருக்காங்க. இது சப்போஸ் எதனால மாறிச்சு எங்களுக்கு தெரியாது. இப்போ பழையபடி அங்கே நாங்கள் உத்தரவு கேட்டோம், கொடுத்துட்டாங்க, முறையை கொடுத்துட்டாரு. அந்த உத்தரவுப்படி ஏற்றாமல் இவங்க வந்து மாற்றி ஏற்றிட்டாங்க.